ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு thiyonilapradeep சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசண்டாக யூஎஸ்லேருந்து கனடாவுக்கு ஒரு சின்ன ட்ரிப் தாங்க. சொல்லப்போனால் ஒரே ஒரு நாள் தான் அந்த ஸ்டே. ஸோ அங்கே வந்து நான் கனடா போகிறப்ப எடுத்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க அப்படி இல்லைனா கனடாவுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வர போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மற்றபடி இதில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்குமா அப்படின்னாலாம் அதெல்லாம் கிடையாது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த வ்ளாகை பார்க்கலாம். இப்போ வாங்க கனடாவுக்கு நான் எப்படி போனேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கனடாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்ததுங்க. இதான் வந்து இந்த இயரோட ஃபஸ்ட்டு ஸ்னோ. ரொம்ப சூப்பராக பெஞ்சிருந்துச்சு. எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்னோவே இவ்வளோ வந்து இருக்காது, போக போக தான் நிறையா வரும். பட் இந்த தடவை ஃபஸ்ட்டு ஸ்னோவே இவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்து வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் கனடாவுக்கு வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து மழை பெஞ்சனால அந்த ஸ்னோலாம் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. அப்படி இல்லைனாலும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரோடெல்லாம் வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபால் கலரே வந்து சேஞ்ச் ஆகலை. அதுங்குள்ளாட்டியும் நாங்கள் இருக்க இடத்துல வந்து ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் அப்படி தானேங்க, சீசன்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. மழை காலத்தப்போ மழை பெய்ய மாட்டேங்குது, குளிர்காலத்தப்போ மழை பெய்யுது, இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்குல்ல. ஸோ அதனால் இங்கேயுமே ஃபால் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சு. வெதர் சரியில்லாதனால பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து 1 hour டிலேங்க. ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணிகிட்ருக்கப்போ ரொம்ப போர் அடிக்கும்ல, ஏன்னா 3 hours முன்னாடியே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்கு நம்ம போயிடணும். அதனால் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்டார்பக்ஸ் காஃபி வாங்கி நல்லா சூடாக குடிச்சிட்டு இருந்தோம். பார்த்திங்க அப்படின்னா வெளியில் கிளைமேட்டுக்கு இந்த காஃபி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், நம்ம போக போகிற ஃப்ளைட் வந்து வந்துட்டுருக்கு, ஏர் கனடா. இதில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப குட்டி ஃப்ளைட்டு. ஏன்னா யூஎஸ்க்கும் கனடாவுக்கும் ரொம்ப பக்கம் இல்லையா. நம்ம வந்து கார்லேயே நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணாவே 8 hours அந்த மாதிரி தான் ஆகும். ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 hours போட்டிருந்தாங்க. பட் டேக் ஆஃப் ஆகிறது, லேண்ட் ஆகிறது அதுதான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிற கேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்களேன், எப்படி மூவ் ஆகி அது போய் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி அங்கிட்டு சைடில் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா லக்கேஜ்லாம் வந்து இறக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லக்கேஜ்லாம் வந்து எப்படி இறக்குறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் வரும். சின்ன ஃப்ளைட் அப்படின்றனால இந்த மாதிரி தான் வந்து லக்கேஜ்லாம் வந்து அன்லோட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்தாச்சு. ரொம்ப பழைய ஃப்ளைட்டுங்க. இங்கேருந்து கனடா ரொம்ப பக்கம் அப்படின்றனால ரொம்ப லக்ஸூரியஸான ஃப்ளைட்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம புக் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃப்ளைட் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா டெய்லியே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளைட்டு இல்லை 2 ஃப்ளைட்டு தான் வந்து கனடா போயிட்டு வரும். அதனால வந்து இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நாங்கள் டேக் ஆஃப் ஆகிறதுக்காக வந்து ரன்வேல போக போகிறோம். அதை வந்து நான் உங்களுக்கு ஒரிஜினல் சவுண்டோடு காட்டுறேன், எப்படி வந்து ரன்வேல வந்து ஃப்ளைட் வந்து ஓடும் அப்படின்றது உங்களுக்கு ஒரிஜினலாக நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
அவ்வளோதாங்க, ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து சின்சினாட்டி ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் கிளம்பியிருக்கோம். நாங்கள் இருக்க இடத்துல வந்து எப்படி இருக்குது, ஃப்ளைட்லேருந்து ஃப்ளைட் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முன்னாடி நாள் வந்து ஸ்னோ பெஞ்சிருந்தனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ. இப்போ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ரொம்ப குட்டி ஃப்ளைட், அதுவும் இல்லாமல் வந்து டியூரேஷனும் கம்மி அப்படின்றனால நமக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்நாக்ஸும் ஜூஸஸும் மட்டும் நம்ம கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் ட்ரிப்பு தாங்க. ஸோ வந்து இந்த டைமில் எங்களுக்கு கண்டிப்பாக வந்து கனடா போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு அஃபிஷியலாக ஒர்க் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் போனோம். அப்படி இல்லை அப்படின்னா கனடாவுக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னா சம்மரில் பிளான் பண்ணி போயிருந்தால் சூப்பராக வந்து நல்லா சுற்றி பார்த்துருக்கலாம். பட் இது வந்து வின்டர் அப்படின்றனால கனடாவில் சுத்தமாக சுற்றி பார்க்கவே முடியல. முன்னாடி நாள் ஆஃப்டர்நூன் போனோம், நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போன ஒரே இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டோம் ஈவினிங்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் வீடியோ எடுத்திருந்தேன், அது எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா இந்த vlog வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பரில் எடுத்தது, ரொம்ப நாள் ஆனனால ஏதோ மிஸ் ஆயிடுச்சு அந்த வீடியோலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கனடாவை ரீச் பண்ணிட்டோம், லேண்ட் ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி கனடாவில் எடுத்த வியூ தான். இந்த மாதிரி தாங்க கனடாவில் ஸ்னோ இருந்துச்சு. ரொம்ப ஹெவி ஸ்னோ முன்னாடி நாள் பேஞ்சிருக்கும் போல். அதனால வந்து எங்களால் சுற்றிலாம் எங்கேயுமே பார்க்க முடியல. நெக்ஸ்ட்டு சம்மருக்கு நம்ம கண்டிப்பாக கனடா போயிட்டு அங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு நான் vlog வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் டைட்டிலில் சொன்ன மாதிரியே வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் இருக்காது, சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக நான் எடுத்த வீடியோ தான். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதனால சரி ஓகே கனடா போன vlog இருக்குது, அதையாச்சும் எடிட் பண்ணி போடுவோம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.